குரு இப்படி தான் இருக்கணும்னு வரையறதுக்கு நீ போனேன்னா என்ன இல்லை, அவர் குரு இல்லை. உனக்கு தான் தெரியுமே எப்படி இருக்கணும்ட்டு. குரு இப்படி இருக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிச்சானா நீ என்ன இல்லை, சீடன் இல்லை. இல்லை. சீடன் அப்படின்னா யாரு? சீடர் அப்படின்னா குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி, சீடரா சிஷ்யனா? சீடனா சிஷ்யனா? அப்படியா? இயேசுநாதர் கூட 12 பேர் இருந்தவங்கலாம் சீடர்கள்ல, குருவை தொடர்ற சீடர்கள். அப்போ சிஷ்யனா சீடனா? குரு சிஷ்யன். சிஷ்யன் வார்த்தை தமிழா? தமிழ் இல்லை. அப்போ சீடர் தமிழா? சிஷ்யனை சீடர்னு மாத்திடுறாங்களா? அது இஷ்யம் மாத்திட்டு டாவா மாத்தினாங்களா? சீடன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, மாணவன். அது குரு மாணவன். மாணவர் தான் மாணாக்கியம், மாணவன். நாங்கள் 4 பேர் இவருக்கு மாணவராக இருக்கிறோம். மாணவர் சிறந்தவர், மாணாவே சிறந்தது. மாணவர் ஒரு மனிதன் ஒரு பொருளை தேடும் போதே அவன் விசேஷமானவன். கடவுளை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த உண்மையை, இந்த ரகசியத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் யார் தான்? விசேஷமானவன். அவன் சீடர்னாக்கா பணிதல் இருக்கணும் ஒரு வார்த்தை இருக்குது. கீழ்ப்படுகிறவர் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே ஒழிஞ்சிருக்குது. மாணவனுக்கு இல்லைன்னா இல்லை, கீழ்ப்படிதல்னு அடிமைப்படுத்தல் அப்படின்னு ஒன்று இல்லை. சீடர்னா அடிமைத்துவம் அதில் இருக்குது. என்றைக்குமே அவர் எப்படி இருப்பார்? குரு சீடர் சீடனாவே தான் இருப்பார் கட்சி வரைக்கும். மாணவன் நாளைக்கு குருவா மாறலாம். மாணவன் என்ன அவளை படித்து முடிச்சிட்டாருனா தேர்னாருன்னா, ஆனால் சீடத்துவம்ன்றது கடைசி வரைக்கும் சீடத்துவம் தான். குரு செத்துட்டு பேர் கூட குருன்னு சொல்லி இருப்பான். அவர் இல்லா கட்டி விட அவர் குரு தான். இவர் எப்பவுமே என்ன தான் அவர் சீடனாகவே கட்சி வரைக்கும், வாழ்நாள் எல்லை வரைக்கும். ஆனால் மாணவன்றவர்னா பயில்பவர். மாணவன்றவர் யாரு? பயில்பவர், ஆராய்பவர். ஆராய்வதற்கு துணையாக நிற்பவர் குரு. எப்படி ஆராயணும்னே சொல்லிக் கொடுக்குறவர் குரு. ஆராயத்துக்கு தூண்டுறவரும் குரு. குரு எப்படியெல்லாம் இருக்கணும்? ஆராய்ச்சி மனப்பான்மையை உருவாக்குறவராக இருக்கணும், ஆராய்ச்சிக்கு தீர்வு சொல்றவராக இருக்கணும், ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உதவுறாகவும் உதவணும். இப்படி போகிற, இப்படி போகும்போது இப்படி நடக்கும், இப்படி போகிற, இப்படி போகும்போது இது இருக்கும், அந்த பக்கம் திரும்பினா அது ஆகும், இந்த பக்கம் திரும்பினா இப்படி ஆகும், இப்படி போ, இப்படி போவாத, இதை செய், இதை செய்யாத, இந்த இடத்துல இது நல்லது, இந்த இடத்துல இது கெட்டதுன்ற ஒரு குருன்னா எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். கேள்வி மனப்பான்மை மாணவனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவனுக்குன்னா அவசியம் கேட்குற அறிவு அவசியம். கேட்குற போது ஐயோ நம்ம முட்டாள்தனம் வந்து வெளிப்பட்டுருமே அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் என்ன இல்லை, நல்ல மாணவன் இல்லை. நல்ல மாணவன் அந்த என்ன பண்ணுவார்? கேட்பார். ஐயோ இந்த புள்ள சின்ன பிள்ளையா இருக்குது, இந்த பிள்ளைகிட்ட நம்ம நேரத்தை கேள்வி கேட்குறது நம்ம பிள்ளைகிட்ட நம்ம நினைக்க முடியாது. நம்ம பிள்ளைகிட்ட ஏன் அந்த புள்ள அந்த படத்தை பார்த்துட்டு வந்துச்சு, நம்ம பார்க்கல. அந்த படத்தில் அந்த காட்சிங்களாம் அந்த பிள்ளைக்கு தெரியும். படம் நல்லா இருந்தால் இல்லைன்னு யாருக்கிட்ட கேட்கணும்? ஒரு சினிமா பார்த்துட்டு வந்துச்சு நம்ம பிள்ளை, நம்ம பார்க்கல. ஆனால் நம்ம தயங்காமல் என்ன பண்ணி தான் ஆகணும்? அந்த குழந்தைகிட்ட என்னப்பா படம் எப்படி நல்லா இருக்குதான்னு கேட்குறோம். அது அப்பனுக்கு பாடம் சொன்னேன் சுப்பையா அப்படின்னு. நம்ம மதத்தில் போய் பார்த்தோம்னா இது மாதிரி முருகர் வந்து புள்ள, சிவன் வந்து அப்பா. என்ன இருக்கக்கூடாது? சீடர்கிட்ட குரு வந்து சின்னவராகிறாரு, இல்லை பெரியவராகிறாரு, புள்ளியாகிறாரு, அப்பாவாகிறாரு, பச்சவராகிறாரு, படிக்காதவராகிறாரு. நீங்கள் இப்படி கேட்கலாம், நீ ஏன் குரு? எப்படி கேட்கலாம்? நீ ஏன்டா குரு கேட்கலாம். பிரணவ மந்திரம் உனக்கு தெரியாது, உங்கள் மாமா மச்சானுக்கும் தெரியாது, அவங்க சிறையில் ஏற்கனவே போட்டுக்கிறேன். என்ன பண்ணிட்டான்? பிரணவ மந்திரத்தை மறந்துட்டான் பிரம்ம. அவனை என்ன பண்ணி வச்சுக்கிறேன்? சிறையில் போட்டு. உனக்கும் தெரியாதுப்பா, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோ. அப்போ ஒரு நான் எழுத்துறாரு, அப்பா குருவா ஏற்றுறாரு, இல்லை நான் ஏற்று போறேன். அப்போ குரு யான் குருன்னு கேட்கலாம். குரு யான்னு ஒரு அப்போ கேள்வி மனப்பான்மை ஒரு சீடனுக்கு அல்லது ஒரு மாணவனுக்கு ரொம்ப 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 அவசியம். கேள்வி மனப்பான்மை என்ன? எப்படி கேட்கறது? கேள்வி எப்படி கேட்கறது? அறியாமை போக்கிக்கிறதுக்காக இருக்கணும், உன் ஆணவத்தை காட்டுறதுக்காக இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்காக என்ன இருக்கக்கூடாது? அந்த கேள்வி இருக்கக்கூடாது. இங்கே 2006 இருந்த குடில் கட்டினேன். கட்டிட்டு ஒரு 2007 வாக்கில் ஒரு வருஷம் ஃபங்க்ஷன், முதல் வருஷம் ஃபங்க்ஷன். அப்போது இங்கே கிணறு இந்த இடத்துல தான் ஒரு பெட்ரோமாஸ் விளக்கு வச்சுட்டு பேசினுக்கிறேன். பஞ்சபூதத்தை பற்றி பேசினுக்கிறேன். நான் தண்ணி, நெருப்பு, காற்று.
அவர் தேயு வாயு அந்த என்னென்ன சொல்கிறார். அதே தான் அப்பு, தேயு வாயு அப்பு அப்படின்னு இது தான் நெருப்பு காத்துன்றதே தான் இன்னொரு மாதிரி சொல்கிறது. 5 பூதத்தை இன்னொரு மொழியில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி தேயு வாயுன்னு சொல்கிறது. இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். மனுஷன் வந்த மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்படி தாங்க சொல்லணும். நீங்கள் நான் நெருப்பு நெருப்புன்னு அது வந்து அசிங்கப்படுத்துறீங்க. எளிமையாக சொன்னால் என்ன பண்ணுறோமா அதை அசிங்கப்படுத்துறோம். அப்படியா புரிஞ்சுக்கிறது ஒரு மாணவன் ஒரு குரு எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மேதமையான ஆள், நான் நிறைய படித்தவன், எனக்கு நிறைய தகவல் தெரியுன்றதுக்காக பேசினா என்ன இல்லை அவரு. ஆனால் சீடனுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி பேசணும். அப்போ சீடத்துவன்றது எப்படி இருக்கக்கூடாது, அந்த கேள்வி என்னவா இருக்கக்கூடாது. உனக்கு தெரியும்னா ஏன் கேட்டுனுக்குறேன், நான் தான் கேட்டேன். உனக்கு தெரியும்ல, பஞ்சபூதம் உனக்கு தெரியும், தேயு வாயுலாம் தெரியும் தானே. தெரியாதவங்களுக்காக பேசிக்கணும். உனக்கு தெரியும்னா வச்சுக்க, தெரியும்னா என்ன பண்ணு வச்சுக்கோ. உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னா வச்சுக்கோ, ஹிந்தி தெரியும்னா வச்சுக்கோ. நான் ஹிந்தி இங்கிலீஷாக சொல்லி கொடுத்துனுக்குறேன். நான் என்ன பேச வந்தேனோ அந்த தலைப்பில் நான் பேசினுக்கிறேன். நீங்கள் தலையிட்டு என்ன சொல்கிறீங்க, அது இல்லைன்றீங்களா? அந்த பூதத்துக்கு இந்த பேர் இல்லையா, நெருப்பு இல்லையா? அது நெருப்பு தான், ஆனால் என்ன சொல்லு, வேற மாதிரி சொல்லு. தண்ணின்னு சொல்லாத, அப்புன்னு சொல்லு. ஏன் அப்புன்னு சொல்லணும்? காத்துன்னு சொல்லாத, வாயுன்னு சொல்லு. ஏன் பிருத்திவின்னு சொல்லு, ஏன் அப்படி சொல்லணும்? அப்போ சீடன் என்ன எதிர்பார்க்குறாரு, ஏற்கனவே தெரியும், அதுவே இவர் பேசுகிறாரான்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன இல்லை, மாணவர் இல்லை. அவருக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சதை வந்து சரி பார்த்ததுக்காக ஒரு இடத்துக்கிட்ட போனீங்கன்னா என்ன இல்லை, அப்போ நீங்கள் மாணவரே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அங்கே போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் சும்மா கிராஸ் எக்ஸாம் பண்ணுறீங்க. தெரியும்னு ஆயிடுச்சுன்னாக்கா உனக்கு தெரியுன்ற ஒரு மனநிலையில் நீ அங்கே என்ன பண்ணக்கூடாது, ஒரு குருவை சந்திக்கவே கூடாது. உனக்கு தெரியும்னா தெரியல அப்படின்னா தான் நீ போகணும். எப்போ நீ ஒரு குருவை தேடுற, கடவுள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மதத்தில் பிறந்துருக்கீங்க, ஒரு சாமி கும்பிடுறீங்க, எப்போ உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது, இது கடவுள் இல்லை, இது கல் தான், அதனால தான் இது ஏதாவது திட்டுறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஒழிய அதை விட்டு வெளியே வர முடியுமா? சதா சர்வகாலமும் பிறந்தது அருளியா சொல்லி கொடுத்துனே இருக்கிறேன். ஒரு கேள்வி கேட்குறீங்க, அரோகரா பிறந்ததுன்னு சொல்கிறீங்க, முருகா முருகான்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் பக்கத்துல இருந்து திட்டு ரெடியே வாயிருந்தும் பேசாது, கண்ணு இருந்தும் பார்க்காது, இதை போய் நீ கல்லு போய் சாமி கும்பிடுங்க, இது நியாயமானு கேட்டால் உங்களுக்கு சொர்ணம் வந்துச்சு. அப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்பி இருந்ததுன்னா இல்லை, உண்மை இல்லை. அப்போ அது உண்மை இல்லைன்னு ஆயிட்ட பிறகு நீங்கள் என்ன ஆயிடணும், தெரியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்போ தானே அந்த குருவை போய் சந்திக்கணும். தெரியுன்ற நினைப்பு விடவே இல்லையே. வெறும் சந்தேகத்தை மட்டும் போக்கிக்கிறதுக்காக ஒரு குருவை போய் சந்திச்சிங்கன்னா என்ன ஆக போகிறது இல்லை, வாழ்க்கையில் கற்றுக்க போகிறதே இல்லை. இப்படியா இது அப்படியா, 2 வச்சிருக்கிறீங்க, 2ல் எது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த குழு சீட்டு குடிக்கிறதுக்காக இந்த குறியை எடுப்பானே, கிளியை உள்ளது எடுப்பானே, அந்த மாதிரி ஒரு குருவை பயன்படுத்துறது. இது ரைட்டா ராங் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு ஒரு குருவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாவம், நீங்கள் ஒரு சீடன் இல்லை. எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா தான் என்ன செய்ய முடியும், ஒரு குரு கற்றுத்தர முடியும். எதனா தெரிஞ்சால் என்ன பண்ண முடியாது, உனக்கு தான் தெரியுமே. அப்போ என்ன செய்ய முடியாது, இது டம்ளரில் ஊற்றினேங்கிறான் காப்பி கேட்டுக்கிறான், எனக்கு இது தெரியாது, தெரியும் இன்னும் ஊற்று, இன்னும் தெரிய ஊற்றுனா அந்த டம்ளர் தான் பண்ணாது, பத்தாது. இன்னொரு பக்கமும் இருக்குது, குருநானக்கு நடந்த விஷயம். ஃபுல்லாக வச்சுருந்த டம்ளரில் இதில் ஒன்றும் போகிறதுக்கு இல்லைன்னு ஒரு பூ அது மேலே போட்டுடலாம், ஒரு இதில் பிச்சு என்ன பண்ணலாம், அது மேலே என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாது. பக்குவம் தான், ஊருக்கிட்ட போனான்னா தான் பக்குவம் தான். நீங்கள் எதையும் என்ன பண்ணிக்க முடியாது, ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது, எதையும் ஃபிக்ஸ் பண்ணின்னு போக முடியாது. ஒரு குரு இப்படி இருப்பார் அப்படின்றது ஏற்கனவே சொல்லிட்டோம், குரு இப்படி இல்லை அப்படிலாம் நீங்கள் வரையறுக்க முடியாது. மாணவன் மனநிலை என்ன அப்படின்னு கேட்டால், இது என்ன எதுவாக இருந்தாலும் சரி, இது ஏன் அப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்கள் தயாராகணும். இதுன்னா என்ன சார், இது எப்படி, ஏதோ ஒரு ஒரு வாத்தியர்கிட்ட, ஒரு ஸ்கூல் டீச்சர்கிட்ட விட நீங்கள் போய் கேள்வி எப்படி கேட்கணும், சோடியம் குளோரைட்னா என்ன, உப்புன்னா என்ன, ஏன் அதுக்கு அந்த மாதிரி பேர் வச்சாங்க, இது எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க விளக்குவாங்க. கடல்லேருந்து எடுக்கிற உப்பு அப்படின்னு நீங்களே கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க, ஏன் உனக்கு தான் கடல்லேருந்து எடுக்கிறது உப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், நான் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன், ஆமாம் கடல்லேருந்து எடுக்கிறது, கடல்லேருந்து தான் மட்டும்தான் உப்பு எடுக்க முடியுமா, பாறையிலேருந்தெல்லாம் கூட உப்பு எடுக்க முடியும். உப்பு அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக கேட்டிங்கன்னா அந்த தகவலை நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவரால் இருந்தே பெற முடியாது.
ஏன் நீங்கள் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே கேள்வி கேட்டீங்க, அவர் அந்த வட்டத்துக்குள்ளேயே நின்ட்டார். ஆனால் சாதாரணமாக உப்புன்னு கேட்டிங்கன்னா பல விதமாக உப்பு பல விதம். பாறையிலேருந்து ஒரு உப்பை எடுக்க முடியும், பாறையிலேருந்து உப்பு எடுக்கிறாங்க. உப்பு கடலே வந்து எப்படி ஆச்சுன்னா ஆறு ஓடணும், ஆறுலேருந்து பாறையிலேருந்து அச்சுன்னு போன உப்புங்கள்லாம் ஒரு இடத்துல தங்கி தங்கி கடலே என்னவாயிருது, உப்பாயிருது. கடலோட இயல்புத்தன்மை உப்பு இல்லை, இங்கேருந்து அச்சுன்னு போனதெல்லாம் கரைஞ்சி தான் அங்கே போய் உப்பாக இருக்குது. அதனால தான் கடல் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான உப்போட இல்லை. ஒரு இடத்துல சாக்கடல்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி நடந்தால் மிதக்கலாம் முடியும். இவ்வளோ தகவல் சொல்ல முடியும் அவரால். எப்படி கேட்ட அடிப்படையாக உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றது. ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கின்னு அதுக்குள்ள நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆயிட முடியாது, முழுசுமா அதை பத்தி நான் முழு தகவலுமா தெரியாது. அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு சந்தேகப்படுறதுக்கு நீ இருந்தேன்னா என்ன இல்லைங்க, மாணவனே நீ இல்லை, மாணவனே இல்லை. ஒரு மாணவ மனநிலைன்றது முற்றிலும் எனக்கு எதுவும் தெரியாது, சரணாகதி நீங்க தாங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், சரணாகதி அடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நான் உனக்கு அடிமையாக இருந்தால் அல்லது நான் உங்ககிட்ட கற்றுக்கினா நான் எதெல்லாம் கற்றுக்க முடியும் கேட்கணும். ஒரு குரு கிட்ட என்ன பண்ணணும் கேட்கணும். நீங்கள் ஒரு கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட போறீங்க, அவருக்கு கடவுள் தெரியுமான்னு கேட்கணுமா இல்லையா? அவர் என்ன சொல்லணும், எனக்கு கடவுள் தெரியும்னு சொல்லணும். அப்புறமா தான் அவர்கிட்ட மற்ற கேள்வி நம்ம கேட்கணும். அவர் அதை பற்றியே சொல்லவே இல்லை, நீங்கள் கேள்வி கேட்கல. உங்கள் விட்டு போனாரே அவர் சொல்கிறார் இவருக்கு கடவுள் தெரியும்ட்டு, நீங்கள் பாட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவர் பாட்டு ஏதோ ஒரு பேசியிருந்தாருன்னா நீங்கள் அதுக்காக போனீங்க. என்ன இல்லைன்னா மாணவன்கிட்ட நமக்கு என்ன கேள்வின்னே தெரியாமல் மாணவன் ஆகிட்டான். என்ன ஆகிட்டான் மாணவன், அவசர அவசரமா மாணவனாக இருக்கணும் அவருக்கு, அவ்வளோதான். அப்படி ஆகக்கூடாது. அவருக்கு இந்த ஊரெல்லாம் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், இந்த உலகெல்லாம் அவர் விசேஷமானவராக இருக்கலாம், எல்லாரும் அவருக்கு தெரிஞ்ச மனிதராக இருக்கலாம், எல்லாருக்கும் அவர் பாடநத்தமாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தேவைப்பட்ட அறிவே இல்லை, உங்களுக்கு தேவையான தகவல் அவர்கிட்ட வேண்டியதே இல்லை. கடவுளே உங்களுக்கு போனோம், அவங்க மட்டும் அங்கே போனோம். கடவுள் தான் இருந்துன்னு போட்டோம். என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகிறேன், நானே குடிச்ச வீட்டில் இருக்கிறேன், சோறு இல்லாமல் இருக்கிறேன், முதல்ல சோறு சாப்பிட்றது எப்படி, இந்த வீடை மாற்றி காட்டுறது எப்படின்னு நான் முதல்ல பெறணும் அறிவேன். அடிப்படை உணவே எனக்கு இல்லை, எனக்கு ஏன் கடவுளே இல்லை, எனக்கு அடிப்படை உணர்வு எல்லாம் கட்டிவிட போகிறல, எனக்கு வீடு எல்லாம் கட்டிவிட போகிறல, எனக்கு பெரிய மச்சு வீடு எல்லாம் கட்டி போகிறல, என்னை படிச்சது எது நான் தெரிஞ்சுக்கணும். ஆர்வப்பட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் ஏழையாக இருக்கலாம் பணக்காராக இருக்கலாம், ஆனால் உங்கள் கேள்வியில் என்ன இருக்கணும், நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும். எது நம்ம கேள்வி, இதுக்கு பதில் யார் தருவாங்க, முதல்ல என்ன சரியா இருக்கணும். எது நம்ம கேள்வி, எது நமக்கு தெரியாத ஏரியா, எதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரை சந்திக்கலாம், தெரியாதது எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நீங்க குருவை சந்திக்கலாம். இல்லைன்னா ஒரு குரு கிட்ட சும்மா போனீங்கன்னா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லுவாரு அந்த குரு. சும்மாவே போய் அந்த மாணவர் போய் அங்கே போய் நின்னா என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா, இதெல்லாம் தெரியுமா கேட்பார். கடவுள் எது உங்களுக்கு தெரியுமா, இந்த பிரபஞ்சத்தை படைச்சது எதுன்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ண முடியாது, உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இருக்குது, நான் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ நாங்கள் அந்த பதிலுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போகலாம். இல்லைன்னா தேவையில்லை. எதுவுமே இல்லாமல் நீயாவே கண்ணை கட்டின்னு கூட்டுத்தரமாக அங்கே போய் அந்த ஆளும் எதுவுமே இல்லாமல் அவர் என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியாமல் அவரும் கண்ணை கட்டின்னு உட்காந்துக்கிறாரு. ரெண்டு கூட்டர்களை சேர்ந்து என்ன பண்ண முடியும், ரெண்டு பேர்னா ஒரு முடிவு வர முடியும். ஒருத்தர் பெருசாக ஒரு லிங்கம் அடிச்சுட்டு இதை கும்பிட்டேன்னா உனக்கு அப்படியே யோகா சாதனைலாம் வந்துடும், ஒரு பெருசாக நீ சாதிச்ச மாதிரிலாம் இருக்கும்னு ஒருத்தர் சொல்கிறார். நீங்கள் அங்கே போனால் என்னத்துக்கு போகிறீங்க, நமக்கு அந்த மாதிரி சாதிச்சிட முடியுமா, இந்த இடத்துல போனால் ஆற்றல் வந்துடுமான்னு போகிறீங்க. நீங்கள் மாணவரா, நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க, அவர் சொன்ன உடனே நீங்கள் வசியப்பட்டுட்டீங்க, அப்படி தான் போடுதுன்னு. முதல்ல அது அப்படி தானே அவரே கேட்கணும். அப்படிங்களாயா, அங்கே வந்து நான் உட்காந்தா எனக்கு அந்த மாதிரி யோசனை வருமா, வரும். ஃபீஸ் 20,000 ரூபாய் இல்லை 1,00,000 ரூபான்றாரு. எவ்வளோ சொல்கிறாரு, அது உங்களுக்கு கொடுக்க தகுதியாக ஒரு கேள்விக்கு எவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்கிறீங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம், செக் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதுக்கே நீங்கள் இவ்வளோ காசு கொடுக்க போகிறீங்கன்னா சரியா. என்ன சொல்கிறாரு, என்கிட்ட வந்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குது, என்எஸ்பி டிஎஸ்பி கேஎஸ்பின்னு ஒரு 4-5 கோர்ஸ் இருக்குதுன்றாரு. 4 கோர்ஸ் முடிச்சா தான் நீ ஏதோ தகுதி வருன்றாரு. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், கடவுள் இருக்குதான்னு ஒரு சின்ன கேள்விக்கு பதில் என்ன, இருக்குது அப்படின்றது தான் பதில். இல்லை இல்லை இதுதான் பதில். இன்னும் சுத்தனா ஒரு பதிலை விட்டுட்டு நம்ம கிட்ட கேள்வி சரியா இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கேள்வியில நின்றுடுவோம். ஐயா எனக்கு 10 ரூபாய் கிடைக்குமா, என்ன பதில் சொல்லணும், அவருமா குரு கிடைக்கும் அல்லது கிடைக்காது.
இதுதான் ஒரு எளிமையான ஒரு குருவோட பண்புன்னா அப்படி இருக்கும். சீடன் எங்க கேள்வியில நிக்காத போது குரு என்ன பண்ணலாம்? ஏமாற்ற முடியும். ஏன்? சீடன் தன் கேள்வியில என்னவா இல்லை? தெளிவா இல்லை. எது நம்முடைய கேள்வி, எது நமக்கு அவசியமானது, எதுக்காக நம்ம அங்க போறோம்னே அவன்னா ஆகல, தெளிவா ஆகல. நாம எந்த இடத்துக்கு போனாலும் எது கத்துக்க போனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு போனோம்? தெளிவா. நாம ஒரு மாணவன் தெளிவா இருக்கணும். எது நமக்கு தெரியாதுன்றதுல எதுல தெளிவா இருக்கணும்? எது எனக்கு தெரியாதுன்றதுல தெளிவா இருக்கணும். தெரிஞ்சாதான் எது எனக்கு தேவைன்னு ஒரு முடிவை அவர் எடுக்க முடியும். அப்பதான் அங்க போய் என்ன பண்ண முடியும்? அவரு கத்துக்க முடியும். எனக்கு ஏற்கனவே தெரியும்ன்ற ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு மாணவனே இல்லை. எது எனக்கு தெரியாது, ஏன் எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணல, எனக்கு யாரும் அதை சொல்லி தரல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா. இப்போ நம்ம குழந்தையிலேருந்து பிறந்து வளர்ந்துட்டே இருக்கோம். ஏதோ எல்லாத்தையும் பற்றியுமே நமக்கு எல்லாமே ஊட்டப்பட்டிருக்குது. எல்லாம் உண்மைதானா? விநாயகர்னு ஒன்று சாமி கும்பிட்றோம். உண்மையா? அப்படி ஒரு சாமி இருக்க முடியுமா? அப்படி துண்டி ஒன்று வச்சுமே ஏந்து நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? விநாயகர் வராது ஏந்துன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே நம்மளை பார்க்கறதுக்கு 4 கையோட அக்செப்ட் பண்ணிப்போம். என்ன ஆகிடும்? வித்தியாசமாக 4 கை வச்சுருக்கிறான், தலை யானையாகுது, 2 காலில் இருக்குது. நடக்க முடியுமாங்க? முதல்ல 4 கையை துண்டி வச்சுக்கணும், 2 காலில் நடக்க முடியுமா? நடக்க முடியுமாங்க? சாத்தியமே இல்லை. ஆனால் கொண்டுருமே. அது எப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன இல்லை? மாணவர் தகுதி நமக்கு இல்லை. எதை சொன்னாலும் நம்புறோம். என்ன இல்லை? மாணவனே இல்லை. ஏங்க ஒரு மாணவர் இல்லை? எதையுமே சீர்தூக்கிய பார்க்க மாட்டேன்றானே. எதை சொன்னாலும் ஒத்துக்கிற ஒரு குரு கிட்ட போன உடனே உனக்கு மாணவ தகுதியே இல்லை, உனக்கு சீடத்துவமே இல்லைன்னு எப்போ முடிவு பண்ணாரு? நல்ல குரு கிட்ட போனா சில கேள்விகள் கேட்பாரு, தங்க முடியாது, நீங்க ஓட்டுருவீங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம தப்பிச்சுட்டு அவர் தேத்திட்டே இருக்குல்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு தகுதி இல்லைன்னு அமைச்சிட்டாரு. நல்ல குரு கிட்ட கூட்டம் கம்மியா இருக்கும். ஏன்? முட்டாள என்ன பண்றதே இல்லை அவரு. ஆமா, வந்த உடனே வைய நீ அவரோட ஆளா? அவர் இந்த மனுஷன் அவன் மோசமான பாவியாச்சு. என்ன நீங்க என்ன ஆயிடும்? பகீர்னு ஆயிடும். நம்ம ஒரு குருவா தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம். பார்க்கவே இல்லை அந்த மனுஷனை. பார்க்காத மனுஷனெல்லாம் நம்ம தெய்வமால குண்டுலாம் கை வச்சு போட்டோ வச்சுக்கலாம். ஏன்டா பார்த்துக்கிற ஒரு மனுஷனே நீ நம்ம மாதிரி பார்க்காத மனுஷனை நம்ம என்ன ஓட்டுருவோம்? என்ன ஆயிடும் அவனை? நான் உங்களுக்கு வந்த உடனே ஒரு விஷயம் சொல்லிட்டேன். என்ன நான் பண்ணலான்ட்டேன்? திருடனுக்கு என்ன இருக்குதுட்டேன்? தகுதி இருக்குதுட்டேன். இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு தூக்கி வாரி போட்டுருக்கோம். ஐயோ திருடலாமே, ஏதோ ஒன்றா சாப்பிடலான்ட்டேன். நீங்க செய்வம் தான் சரின்னு தான் ஆயிடுவீங்க. இங்கே ஆப்பு, ஃபர்ஸ்ட்லேயே ஆப்பு. அப்போ என்ன 8 வாரம் வந்துருக்க முடியும் உங்களால? முடியவே முடியாது. கட்டாயம். அதாங்க அது என்னுடைய அதான். இந்த மாணவன் என்ன ஆயிடுவான்? அசர மாட்டான். நல்ல மாணவன் என்ன செய்ய மாட்டான்? அசர மாட்டான். கேள்வியில் என்ன எப்படி இருப்பான்? உறுதியா இருப்பான். ஏன்? அவனுக்கு பதில் தான் தேவை. ஆனா கேள்வியே இல்லாத மாணவன் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான். மாணவனா இருக்கிறான்னா என்ன இருக்கும்? அவங்ககிட்ட கேள்வி இருக்கும். கேள்வி இல்லைன்னா அவன் யாரும் இல்லை. கேள்வி இல்லாத ஒருத்தர் வந்தா உட்காந்து பாரு அவரு. அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். புரியுதா? ஏன் இருக்க மாட்டேன்றாங்கன்ட்டு? ஏன் இல்லை? அவங்க கிட்ட என்ன இல்லை? தற்செல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்வியோடு இருக்கிறீங்க. இங்க வந்துருக்கீங்களா? அவங்களாம் யாரு? கேள்வியோடு இருக்கிறீங்க. கேள்விக்கு பதில் கட்சியோட நன்றியோட வரீங்க. இந்த மனுஷன் நமக்கு நல்ல பதில் சொன்னா, இந்த கடவுள் இப்படி இருக்கணும்னு சொன்னது நமக்கு சரிதான். இந்த புக்கு இந்த புக்கில் உதாரணத்தையும் காமிச்சான். இந்த மாதிரி நமக்கு வித்தையும் கற்றுக் கொடுத்தான். இது ஏன் கொய்யா பழம்னு சொல்லி கொடுத்தான் அப்படின்னாவும் கேள்வி உங்களுக்கு இருந்தா. கேள்வியே இல்லாத மனுஷன் நான் என்ன செய்ய முடியாதுங்க. அவர் என்னவே இல்லை, மாணவரே இல்லை. அவரு மாணவரே இல்லை. முடிவு பண்ணிட்டாரு ஆன்மீகம்னா கறி சாப்பிடாம இருக்கிறது தான். அவர் நான் என்ன பண்ண முடியும்? ஏன்? அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாரு? அவங்க நான் என்னத்துக்கு தேவையில்லை. அப்படியே போ. அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? நானு ரகசியத்தை சொல்லக்கூடாது. என் ரகசியம் அவனுக்கு என்ன போகக்கூடாது? அவனை போய் சென்றடைய கூடாது. ஏன்னா இந்த ரகசியம் எப்பேற்பட்டது? கட்டாயமா 40 நாள்ல 3வது கண் விழிப்பு அடையும். யாருன்னா சொன்னாங்கன்னா கேளுங்க. போய் என்ன பண்ணா? எந்த காசு கொடுக்கும் நான் பண்றது எல்லாம் பேச என்ன பண்ணோம்? ஏசு நல்லவே, ஏசு நல்லவே, ஏசுக்கு தராரு. கூட இருக்கு சோறு போடுறது சொல்லி கொடுக்கல அந்த மனுஷன்.
வேலை வெட்டியே போறது கிடையாது, சோறு போடுறதே சொல்லி கொடுக்கல. நம்ம என்ன பண்ண முடியாது? அப்போ அவர் வல்லார் நம்பிக்கிற ஒரு மனுஷன் இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வல்லார் தான் போய் கேட்கணும். எங்கன்னா போய் டாச்சு சர்ச்சு இல்லை இருட்டில் போய் இல்லை 5 வருஷம் அதுவா. ஏன்னா மருத்துவர்களுக்கு 7 போகிற கேசுனாரு, மறுபடியும் வரப்போற வராரு, சீக்கிரம் வரேன்னுங்கிறாங்க 2 வருஷமா வந்து அவர்கிட்ட போய் கற்றுக்கோ. ஆனால் வாழ்க்கை யாருது? விசேஷம் யார் சமக்கிறது? நான் சொல்றேன் கடவுள் உனக்குள்ளன்றேன். நீ நம்ப காட்டி நானா பண்ண முடியும்? நான் கடவுள் இருக்குதுன்னா சொல்ல, இதோ அந்த குரான்ல இருக்குது, இதோ இந்த பைபிள்ல இருக்குது, இந்த 4 வேதத்துல இருக்குது, அந்த புக்ல இருக்குது, அந்த மகான் சொன்னார்ல, நான் சொல்ல. கடவுள் எங்க இருக்குதுன்னு சொல்றேன்? உனக்குள்ள இருக்குது. உன்னில் விசேஷமா இருக்குது. உன் இதயம் அதனால தான் துடிக்குது. நீ ஒத்து கடவுள் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு சொல்லிட்டேன். இப்ப கடவுள் இல்லைன்னா எவனா ஜாதி இருக்குதுன்னு சொன்னா அதுக்காக கடவுள் இல்லைன்னா நியாயம். நான் கடவுள் எங்க இருக்குதுன்னு சொல்றேன். உன் இதயம் துடிக்கிறதுக்கு காரணம்ன்ற உன் இதயத்தை நீ நிறுத்த முடியும்னா நீ கடவுள் இல்லைன்னு சொல்லு. எல்லாம் உன்னாலதான் அப்படின்னா நீ என்ன சொல்லு? கடவுள் இல்லைன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா யாருன்னா? ஏன் நான் கடவுள் எங்க இருக்குதுன்னு சொல்றேன். இதான் அங்க இருக்கிற கோயில் இருக்குது, இது இந்த தெரு முனையில இருக்குது, அங்க போனா அந்த மாதிரியா தாக்குறா, இங்க போனா இங்க பேர் செய்யா தாக்குறா, என் குலதெய்வம் செய்யா தாக்குறா, இவங்களே நான் சொல்றேன். என்ன சொல்லிட்டேன்? ஒரே அடி. இவங்கெல்லாம் தெய்வங்க, வயது சிறப்பா வாழ்ந்த மனிதர்கள். நரேந்திர மோடி ஒரே தான் கோயில் கட்டுக்கிறாங்க ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்துல. குஷ்புக்கு ஒரு கோயில் கட்டி பார்த்துட்டான் திருச்சியில. குஷ்புக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்குது. ஏன்? அது அவங்கவுங்க விருப்பம். ஒரு அம்மாவுக்கும் புள்ள என்ன பண்றான்? கோயில் கட்டி பார்க்கறான். அம்மா விசேஷமானவங்க, அம்மா தெய்வீகமானவங்க. அவனுக்கு எனக்கு எப்படி அம்மாவா ஆக முடியும்? அவனுடைய அப்பாவுக்கு அம்மா என்ன? பொண்டாட்டி. அதனால தெய்வம் உனக்கா இருக்கலாம், எனக்கு என்ன வந்தது? உன் தெய்வம் உனக்கு, எனக்கு என்ன இல்லை? அது தெய்வம் இல்லை. நான் என்ன இன்னத்துக்கு குரு தெய்வம் சொல்லி கொடுக்கறதுக்கா? அப்போ ஒரு மாணவன் என்ன ஆயிடக்கூடாது? பிக்ஸ்டு பண்ணி எனக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும்ன்ற ஒரு முடிவில் இருந்தாருன்னா நான் என்ன பண்ண முடியாது? நல்ல குரு கிட்ட நீங்க மாணவனா இருக்கணும்னா என்ன ஆயிடும்? வேற அவரு ஆகிடுவாரு. நீங்க சரணகதி ஆகினா தப்பிச்சிட்டீங்க நீங்க. அவர் அதனால சந்தோஷப்படுவார். எப்பா ஒரு மாணவன் இல்லாத ஒரு மனிதன் என்ன ஆயிட்டான்? அங்கேயே போயிட்டான். ஒரு சாமியார் உட்காந்துக்கிறார், குருவை சொல்லி கொடுக்கறதுக்காக. எல்லாருக்கும் கடவுள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? சாமியார் உட்காந்துக்கிறாரு. யாரும் கடவுள் தெரிஞ்சுக்கூடாது, சாத்தான் சோதிச்சுனே இருக்குது. என்ன பண்ணுது? கடவுள் தேடி வர ஒரு மனுஷனை என்ன பண்ணுது? பணம்லாம் காமிச்சு போவாதெல்லாம் சாமியார் கிட்ட இருந்து, எனக்கு கடவுள் தான் முக்கியம், எனக்கு என்ன தான் முக்கியம்? கடவுள் தான் முக்கியம். உன் பணம் எனக்கு ஒரு விஷயம் இல்லை, ஒதுக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா பொண்ணுங்கலாம் எனக்கு விஷயம் கிடையாது, எனக்கு கடவுள் தான். பணம் பொருள் வானா, பொண்ணு வானா, போக பொருள் எனக்கு எதுவும் வானான்ட்டு போராடி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாண்டி சாமியார்கிட்ட வந்துட்டான். பார்த்தான், இந்த கருப்பா காட்டியா குட்டியாக்கலாம், இது சாமியார் இல்லை, திரும்பிட்டான். சாத்தான் டயர்டாயிட்டுக்குது. சொல்றாரு குரு, ஏய் அவன் கடவுள் தெரிஞ்சுக்கிறது தகுதியே இல்லாத மனுஷன், அவனுக்கு போய் சோதிச்சு இவ்வளவு செலவு பண்ணி வீசிட்டா, நீ வர டயர்டாயிட்டேன்னு சாத்தான சொல்லுகிறாரு. இப்ப குரு யார்கிட்ட சொல்லுகிறாரு? ஏன்னா இயல்பாகவே தனக்கு எதிராகவே அவனுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனுஷனையும் என்ன பண்ணிருக்கிறாங்க? அவனுக்கு எதிரா அவனே நடந்துக்கிறான். யாரும் அவனை எதுவுமே தொல்லை பண்ணல, அவனே விரதம் இருக்கிறான். யாருன்னா அவனை கூப்பிட்டு வருதுன்னு சொன்னாங்க. சாய்பாபா என்ன பண்ணாரு? கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுப்பாரு. மீன் இருக்கும், கறி இருக்கும், முட்டை இருக்கும், பால் இருக்கும். எங்க பிச்சை என்ன போடுவாங்க? ஐயா சமயம் வரணும் போடுவாங்க, பிச்சை காட்டுங்க. ஊசி போந்தாலும் கூட போடுவாங்க. இதை எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு அந்த மனுஷன். யாரு? பிச்சைக்கார சாய்பாபா நான் சொல்றேன். பணக்காரனா வந்து ஜிப்பி வச்சிருந்த சாய்பாபா நான் சொல்ல. சிறுடி சாய்பாபான்னு ஒருத்தர் தங்கத்துல இப்ப கோயில் கட்டிக்கிறாங்களே, அந்த சாய்பாபா சொல்றேன். அந்த மனிதனுடைய தன்மை என்ன? ஒட்டு போட்ட துணி 2 போட்டோ இன்னைக்கும் இருக்குது. கொடை ஒன்று கிஞ்சி போன கொடை, நண்பரோட நின்று நிற்கிற போட்டோ இன்னைக்கு இருக்குது. அதான் அவருடைய அசல் வாழ்க்கை. என்ன பண்ணுவாரு? பிச்சை எடுப்பாரு. அவருக்கும் கீழே இருக்கிறவங்க, போக முடியாதவங்க, நடந்து முடியாதவங்க, மொண்டிங்க உட்காந்துக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இதை கொடுப்பாரு. இவன் வேலைக்காக தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மனுஷன் எப்படி இருந்தாரு? எல்லாம் சாப்பிட்டது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் குத்தாரு. இப்ப இவரு என்ன? இப்ப எத்தனை என்ன பண்றாரு? சடங்கு வச்சுக்கினாரு. இப்ப சாய்பாபாக்கு ஒரு நாள் ஓடிட்டான். சாய்பாபா அந்த ஆளு சிறுடின்னு வேற ஒரு மீனிங்கை வச்சு சொன்னார். யார் என்னுடைய சன்னதிக்கு வரணும் அவன் ஞானத்தை அடையாம போக முடியாதுன்னு பேர் என்ன வச்சுனாரு? ஸ்ரீடி அப்படின்னு வச்சுனாரு. ஸ்ரீடின்னா என்னன்னு அர்த்தமே தெரியாது. உனக்கு என்ன புரியும்? தமிழ்ல ஒரு நல்ல பேருங்களாம் இருக்குது. ஒய்யா பழம்ட்டு
தெரியாது தானே? கொய்த பழமா கொய்யா பழமா? அது ஒரு செடியிலிருந்து கொய்துதா கொய்யாததா? அது கொய்த பழத்தை ஏன்டா கொய்யாத பழம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன்டா செடியிலிருந்து பறிச்சுட்டு கோயிலன்னு வச்சுக்கிறீங்களேன்னு கேட்கணுமா இல்லையா? மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் மொழியில பழங்கள் பேரெல்லாம் அப்படி வச்சுக்கணும். எப்படி மாணவன் எப்படி உருவாக்க முடியும்? கேள்வி கேட்கணும் தான் மாணவன். கேள்வி யார் கேட்பான்? கேள்வி கேட்கறதுக்கான சூழ்நிலை உருவாக்கினா தானே. அதுக்கே அந்த மொழி செஞ்சு வச்சுக்கிறான். கொய்து பறிச்சு எடுத்த ஒரு பழத்துக்கு பேர் என்ன பேர் வச்சுக்கிறான்? ஒரு தொலையும் இல்லை, மாதுளைன்னு பேர் வச்சுக்கிறான். அதுல என்ன ஒரு தொலைக்குதாங்க, என்ன பேர் வச்சுக்கிறான்? ஏங்க இது மாதுளைன்னு கேட்டீங்களா? எப்பனா கேட்டா அவன் என்ன ஆயிடுவான்? மாணவன் ஆயிடுவான். அது எப்படி லூஸ் ஆகும்? தொலைலாத ஒரு பழத்துக்கு மாதுளை ஞாபகம் வச்சுதுன்னு கேட்டா அது எப்படி லூஸ் ஆகும்? சீடன் குருகிட்ட போய் கேட்கணும் அந்த கேள்வியை. குருன்னு ஒருத்தர் இருப்பா, அல்ல அவங்ககிட்ட போய் கேட்கணும். ஏன் சார் இப்படி வச்சுக்கிறாங்க இந்த பேரை? ஏங்க ஏன் இந்த பேர் வச்சுக்கிறாங்க? ஏன்னா இந்த பேர் வச்சுக்கிறாங்க? ஏன் மாமா இந்த பேர் வச்சுக்கிறாங்க? ஏன் அங்கிள் இந்த பேர் வச்சுக்கிறாங்க? ஏன்டா சிவா இந்த பேர் வச்சுக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு தான். மாணவர்களை உருவாக்குவதற்காகத்தான் என்ன பண்ணி வச்சுக்கிறான் அந்த மொழிக்குள்ள இந்த மாதிரி வச்சுக்கிறான். ஏன்டா உயிரை எழுத்து? உயிரே இல்லாம எழுதப்படுற ஒரு எழுத்து எப்படி உயிரை எழுத்து? கேட்கறதுக்கு தான் அதை வச்சுக்கிறான். இது ஏன்டா மெய் எழுத்து? கேட்கறது தான் வச்சுக்கிறான். கேட்கலன்னா என்ன இல்லை? அப்போ மாணவனை உருவாக்கவே ஒரு மொழியை செஞ்சு மாணவர்களை உருவாக்குறதுக்காகவே பேருங்களாம் வச்சுக்கலாம். ஊர் பேர்லாம் கூட அப்படிதான் வச்சுக்கிறாங்க. கோயம்புத்தூர், சிதம்பரம் ரகசியம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்பனா கேள்வி கேட்பானான்ட்டு கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே. அது என்ன சிதம்பரம் ரகசியம்? கேட்கணும்ல. ஏன் சொல்ல மாட்டேறாங்க? கேட்கற வேண்டியதுல போய் கேட்டா சொல்லத்தானே செய்வாங்க. யாரும் கேட்கலையே, யாரும் சொல்ல மாட்டாங்க. யார கேட்டீங்க? யார கேட்டீங்க லிஸ்ட் சொல்லுங்க. அப்புறமா யாருமே சொல்ல மாட்டேன்னு எப்படி முடிவு பண்ணிக்கலாம்? யாரோ ஒருத்தர் கேட்டு சொல்ல முடிவு பண்ண முடியுமாங்க? மாணவன் விட்டுருவான். நான் ஒருத்தர் சொல்ல நான் பதில ஒரு இடத்துல போறான், ஒரு கேள்வி கேட்கறான், என்ன பண்ணுவான்? அது பதில் இல்லைன்னா அவன் தானே மாணவன், அவன் தானேங்க மாணவன். இது பதில் சொல்ல, இது கேள்விக்கு பதில் இல்லைன்னு விட்டா அவன் மாணவனா? கேள்வி தோன்றணும், அவன் மாணவன். அந்த கேள்விக்கு விடை தர்ற வரைக்கும் போராடணும், அவன் தான் மாணவன். முதல்ல கேள்வி தோன்றணும், அதுவே விசேஷம். கேள்வி தோன்றதுக்கு ஏற்கனவே அங்க என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ரெடிமேடா பண்ணி வச்சிடும். கல்லினை பூட்டி ஓர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே 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 சொல்லிடுறாங்கன்னா, கல்ல கட்டி கடல்ல போட்டா அது மிதக்குமா? மாணவரை உருவாக்குறதுக்கு தான் அந்த பாட்டை எழுதி வச்சுட்டு போயிடறான். நல்ல மாணவன் என்ன பண்ணுவான்? எப்படி சார் கல்ல கட்டி ஒரு ஆளை உள்ள போட்டா மிதக்கும்? கேட்பானா கேட்க மாட்டானா? முட்டை பையன் என்ன பண்ணுவான்? ஆமா, அறிவாளி என்ன பண்ணுவான்? கேட்கறவன் தான் மாணவன். கேட்கலன்னா அவன் யாரு? முட்டை பையன். அவனுக்கு எதுல குரு? முட்டா முட்டா பையனுக்கு என்ன இல்ல? குரு தேவையில்லை. அவன் தான் என்ன பண்ணுவான்? அப்படியே ஒத்துப்பா எதை சொன்னாலும். 1 1 3 2 3 7. ஆமாங்க. ஏன் சொல்றது மேல இருந்து சொன்னார்னா சிவப்பாக போய் சொல்ல மாட்டாரு. பிறந்தக்கா சொன்னாங்கன்னா பொய்யாவே இருக்கு. நீங்க சொன்னா அது பொய்யாதான் இருக்கும். கருப்பா இருக்கீங்களா? கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருந்தா என்ன இல்ல சரியா இருக்கும். மீசை வச்சுக்கோங்களா நிறுவனவங்க. தாடிகள் எல்லாம் தாகுரா, மீசைகள் எல்லாம் மொட்டை. காந்தி தாத்தாவா? அவர் நானு காந்தி வீடு ஒரு காந்தி தானுங்கிறாரு. மொட்டை வச்சுக்கிறாருல்ல, போட்டுருவாங்க நோட்ல குடிச்சு கவலைப்படாதீங்க. என்ன இல்ல, மாணவனுக்கிட்ட என்ன இருக்காது? அந்த தாகம் தனியாது, அந்த நெருப்பு அணையாது. விடை தேடும் வரை என்ன பண்ணினே இருப்பான்? தொடர் முயற்சியே இருப்பான். அவனுக்கு தான் அந்த பதில் கிடைக்கும். யாருக்கு தான் அந்த பதில் கிடைக்கும்? மாணவனுக்கு தான் அந்த பதில் கிடைக்கும். மாணவ தகுதியை எப்ப நம்ம எழுந்துடுறோம்? சும்மா கேட்டு விட்டுறோம். ஆனா கேள்வி கேட்கறதுக்கான சூழ்நிலையில தான் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? ஒண்ணு சொல்லிடுறாங்க. இது சிம்பிள் தானே. கொய்த பழம் தானே இது? கொய்த பழமா கொய்யாத பழமா? ஆனா என்ன பேர் வச்சுக்கிறான் அதுக்கு? கேட்கணுமா இல்லையா? கட்சி வரைக்கும் அது பிறந்ததுல இருந்து வட்டி சாப்பிட்டு கொய்யா பழம்னா நான் வேலை பண்ணணும், மருத்துவ குணத்தெல்லாம் சாப்பிட்டு மலம் மலைச்சிக்கல கொய்யா பழம் சாப்பிட்டு, உனக்கு விட்டமின் இரும்பு சத்தெல்லாம் கம்மியாகுதா கொய்யா பழம் சாப்பிட்டு. இதெல்லாம் சொன்னமே, இது கொய்த பழம் வச்சு ஏன்டா இது கொய்யா பழம் வச்சான்னு கேட்டோமா? அப்படின்னா இல்ல. மருத்துவராயிடலாம், மாணவராக முடியாது. ஒரு மனுஷன் என்ன ஆயிடலாம்? மருத்துவராயிடலாம், மாணவராக முடியாது. மாணவரானா என்ன ஆயிடலாம்? அடுத்தது கடவுள் தெரிஞ்சு குருவாயிடலாம். ஆனா என்ன ஆக முடியாது? மாணவரா சாதாரணம் கிடையாது. ஒரு மாணவன்றவன்
சாதாரணமானவன் இல்லை. பிறவிதோறும் செய்கிற புண்ணியத்தினால இறைவனை அடையணுன்ற மட்டும் மனிதன் மட்டும்தான் கேள்வி எழுப்போம். மற்றவனுக்கு என்ன எழுப்பாது, கேள்வி எழுப்பாது. பிறவி பெருங்கடலை யார் நீந்துவாங்க? அறவாடி அந்தனன் தார் சேர்ந்தார் கல்லார் பிறவாடி நீத்தல். அது அறவாடினாக்கா ஐயர் பொழுது நீங்கள் அப்படின்னு வச்சு ஒரு பூனல் போட்டு ஒரு கரிமீன் சாப்பிட தேனீங்கன்னா உங்க தப்பு. அந்தனன் கஷ்டம் நான் கேட்கணும் முதல்ல. வல்லூர் இல்லை, இப்போ என்ன இல்லை, வல்லூர் இல்லை. அவரால் நம்ம போய் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. நம்ம தான் நிதானமாக பார்த்துக்கணும். அந்தனுக்கு என்ன அர்த்தம் சொல்லி வச்சுக்கிறாரு. அந்தனன் என்போர் அறவோர் சொல்லி வச்சுக்கிறாரு. ஏன்னா இது சந்தேகம் வந்துடும் இந்த பிள்ளைங்களுக்கு. பொறுப்பா என்ன பண்றாரு ஒரு பாட்டில் சொல்லி வச்சுக்கிறாரு. அறவோர்ப்பா தர்மப்படி நடந்துருங்க, கரிமீன் சாப்பிட சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. நல்லதானே சொல்லிட்டு போயிடாரு, தெளிவாக தானே சொல்லிடுறாரு. மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை. என்ன அது மலரு, தாமரை மலர் மேலே ஏறி உட்காந்துக்கிறோம்னா மலர் மீசை ஏறுதுன்னா என்ன அது? எந்த மலர் மேல போய் உட்காந்துங்கிறவன் நல்லதானே தெளிவா சொல்லிட்டு போயிடாரா இல்லையா? யாருக்கு உபதேசம் வாங்கினவங்க 5 பேருக்கு, இந்த உபதேசம் வாங்கினவங்க 6 பேருக்கு, இவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த திருக்குறளுக்கு இவங்க அர்த்தம் தெரியும், ஏன் தெரியாது? அது கேள்வி கேட்கணுன்றதுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறாரு அந்த திருக்குறள்ல சொல்லிட்டு, ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான். யார் உயிர் வாழ்றான்? ஒத்த தெரிவான். ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான்னா அர்த்தம் பர துன்பத்தை தெரிஞ்சவங்களாம் உயிர் வாழ்றான்றான். அதுவும் அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்ப பொருள் தெரிஞ்சா என்ன ஆகுது? பொருள் புரிந்தார் மாட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறான். ஒரு அர்த்தம் எப்ப மாறுது? பொருள் புரியும் போது மாறுது. கற்பகமே கற்பகமே, யார் பக்கத்து வீட்டு கற்பகமா? கற்பனை கேட்டாத அற்புதமே கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ. ஃபர்ஸ்ட் பாட்டு சிவவாக்கியம். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்திய உடற்பாட்டு. ஏண்டா கல் இல்ல நட்டக்கல்லுல வந்து சாமி இல்லைன்னு சொல்றவன் கரியதோர் முகத்தை ஒத்துன்னு விநாயகர் சொல்லியிருப்பான். அறிவானா நமக்கு 2 பாட்டி ஒன்னா தானே படிக்கிறோம், 2 சிவவாக்கியம் தானே படிக்கிறோம். அந்த அறிவுடைய இல்லைன்னா அவன் மாணவனாங்க. அந்த மாதிரி முட்டாளுக்கு என்ன இல்லை, மாணவத்தன்மை இல்லை, சுடுத்துவம் அவனுக்கு வாய்க்காது. அவன் அந்த மாதிரி கேள்வியை கேட்கவே மாட்டான். நல்லா முதல்ல அடியில் என்ன பண்ணுறாரு? கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து ஒதுக்குமேன்னு சொல்லிட்டு போயிடாரு. ஓஹோ, விநாயகரை கும்பிட்டாக்கா சரி, விநாயகரை கும்பிட்டு நேக்கிறீங்க, அந்த பாட்டை பற்றினே வந்தா என்ன அது நடுவில் நட்டக்கல்லு பேசுமோன்னு. அப்ப நம்ம இவ்வளவு கும்பிட சொன்னார் அந்த அப்போ ஃபர்ஸ்ட் பாட்டு என்னது தான் சொல்லிடுறாரு. அப்ப அது மீனிங் வேற, அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? புரிஞ்சுக்கணுமா இல்லையாங்க? புரிஞ்சுக்கலன்னா அவன் மனுஷனாங்க, அறிவாளியா இல்லலாம் அவனுக்கு தேவையில்லை. மனுஷனா மாணவனா இருப்பான், மனுஷனா அடிப்படை மனிதனாகவே அவன் இல்லை. இன்னாது மனித ரூபத்துல இருக்கிற மிருகம். அவனை எப்படி மாணவனா நீங்க ஏத்துக்க முடியும்? ஒரு நல்ல குரு என்ன பண்ணிடுறாரு, அங்கேயே கட் பண்றாரு, அங்கே என்ன பண்ணிடுறாரு, ஃபில்டர் பண்ணிடுறாரு. தம்பி நீ அப்பா டக்கறாரு, ஆனா வேலைக்கு ஆக மாட்டேப்பா, உங்ககிட்ட என்ன இல்லை, கேள்வி இல்லையே, அடையக்கூடிய தகுதி உனக்கு இல்லை. கேள்வி இருந்தா தானே அடையக்கூடிய தகுதி வரும். கேள்வியே இல்லையே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்ககிட்ட இல்லையே, முதல் நிலையே உனக்கு தோத்து போயிட்டியே, முதல் நிலையே நீ தாண்ட மாட்டேன்றியே. இயம நியமமே எண்ணிலாதனம் பிரணாயாமம் விருத்தி அலங்காரம் தாரணை தியானம் சமாதி. 8வது இடத்துல எதுவுமே போட்டு வச்சுக்கிறான். 7வது இடத்துல தியானம். நான் தியானம் சொல்லி தர வான்னு கூப்பிடுறான், ஒருத்தன் இவனும் போயிடுக்கிறான். சாத்தியமாக ஏன் இந்த 7 ஸ்டெப்பை யாருக்கு? எது இயமம், எது இயமம், எது நியமம், எது ஆசனம், எது பிரணாயாமம், எது விருத்தி அலங்காரம், எது தாரணை, அப்பாரமா தான் தியானம். இப்ப தியானம் சொல்லித்தர வாங்க, தியானம் நீங்க வரது. இப்போ என்ன ஆச்சு? இப்போ ஒசரமா வந்துட்டா, வசதி ஆயிட்டா, பணம் வச்சுருந்தா என்ன ஆயிடுச்சுன்றான். உண்மையதான் சொல்றாங்க, உண்மையதான் சொல்றேன். சிவப்பாந்தா மட்டும் உண்மையை சொல்ல, பணம் நிறைய வச்சிருந்தா கூட ஒன்றை தான் சொல்றாரு. பணம் வச்சிருந்தா உண்மையை சொல்லுவாங்களா என்ன? சான்ஸே இல்லைல்ல. அப்போ மாணவனுக்கு இதெல்லாம் புரியணும். நமக்கு எது தேவை, நம்ம எதுக்காக இந்த மனிதனை சந்திக்கணும், எதுக்கு நமக்கு குரு தேவைப்படுறாருன்னா இதெல்லாம் புரிய வைப்பார். நீ ஒரு சாதாரணம் கிடையாது. குரு என்ன சொல்றாரு போன உடனே மாணவன்கிட்ட, நீ ஒரு சாதாரணம் கிடையாது, நீ ஒரு விசேஷம். ஆனா சராசரி மனுஷங்கிட்ட போனா அவர் என்ன சொல்லுவாரு, நான் ஒரு சாதாரணம் கிடையாது, நான் ஒரு விசேஷம்.
யார் சாதாரணம் கிடையாதான்? அவர் சாதாரணம் கிடையாதான். அவரு அதுக்காக போன நீ அங்க அப்ப நீ மாணவன் தானே நீ? சும்மானா என்னுடைய கண்ணு மணியை கும்பிட்டாரு மனுஷனா கூட மாட்டேன். அது 10 ரூபாய் கும்பிட்டா கூட மாட்டியா? 100 ரூபாய் அவரை குடுத்துட்டு கும்பிட்டுக்கிறேன். 1000 ரூபாய் 2000 ரூபாய் கோஸ் பீஸ் எவ்வளோ அவ்வளோ ஊற்றிட்டு காலில் ஊற்றி கும்பிட்டுக்கிறேன். நியாயமாங்க? நியாயமா? தைரியமா சொல்லுங்க. நீங்க மனுஷங்க தானா? இதில் போறவங்களாம் மனுஷன். அவளை பார்த்தா நீங்க யோசிக்கணும். ஐயோ ஆடு மாடு போல போயின்னுக்கிறாங்களே, குருடும் சேர்ந்து என்ன பண்ணிருக்குது? குருட்டு ஆடுங்குது. எத்தனை நாளையும் அவன் பண்ண நீங்க கடவுள் பார்க்க முடியும் சர்ச்சைக்கு? இல்லை எத்தனை வெள்ளிக்கிழமை வருதான் தான் நீங்க பார்த்துட முடியும் மாறியாதால? பெரிய தூரம் உங்க அம்மா பார்த்தாங்களா? இல்லை. உங்க தாத்தா பார்த்தாரா? இல்லை. ஆனால் கோயில் கட்டிக்கிறாங்க. எது கட்டினார் அப்போ அவரு? அது பெருசாக டியூப்லைட் ஒன்று புது பேர் ஏற்றிருப்போம். டியூப்லைட் வச்சு மேய்க்கிறாங்க. அதுதான் கோயில் கட்ட என்ன ஆகிடும்? நம்ம பேர் அங்கே இருந்துடும். கல்வெட்டு திருப்பதி ஏறினா படிப்படி பேர் இருக்கும். இந்த நாயுடு குத்துது, அந்த நாய்க்கர் குத்துது, கோழியார் குத்துது, அந்த செட்டியார் குத்துது. பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? பாருங்க. அது இல்லை வாழ்க்கை. நம்ம பேர் ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆனால் வாழும்போது வாழ்றது பேர் தான் வாழ்க்கை. ஒரு மாணவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். நான் யாருங்க, என்னை யார் எனக்கு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணில் அழுக்கிறது இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எங்கே போய் பார்ப்பீங்க? கரடி சரியாக காட்டுமா? காட்டாது. மாற்றி காட்டும். வலது கை இடது கையாக காட்டும். சரியாக காட்டுதுன்னு நினச்சிக்கிறீங்களே, தப்பு. மாற்றி தான் உஷாராக இருக்கணும். கண்ணாடி என்ன பண்ணாது சரி. ஆனால் குரு என்ன பண்ணுவாரு? அதான் விசேஷம். கண்ணாடி விட குரு எவ்வளோ பெரியவர்? அப்படியே காட்டுவார். பச்சையா உண்மை. அந்த மனுஷன் எப்படி இருப்பான்ப்பா? நமக்கு தெரியாது. நம்ம சொல்றபடி இருந்தா அவர் என்ன இல்லை? குரு கிடையாது. ஏன்? பண்ணி வச்சுக்கிறோமே. இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மாணவனுடைய மனநிலை, கேள்வி, அந்த கேள்வியை அடைய வேண்டும் என்ற தாகம், இது ரெண்டும் அவனுக்கு கட்டாயமா இருக்கணும். இல்லைன்னா அவன் எல்லாம் இல்லை, மாணவன் இல்லை. தெரியுன்ற மனநிலை இருக்கிறவன் யாருன்னா போய் கிடையாது, மாணவனே கிடையாது. தெரியுன்ற மனநிலை இருந்துச்சுன்னா அவன் யாரும் கிடையாது, மாணவனே. தெரியுன்ற எண்ணம் வேண்டவே கூடாது. நான் பண்ணக்கூடாது. குருக்கிட்ட போனா எனக்கு தெரியுன்ற எண்ணம், அதனால தான் நான் சொல்றேன் எங்கேயும் போந்தில்லைங்க விசேஷம். எங்கன்னா போயிட்டு என்ன ஆச்சு? எனக்கு அது தெரியும் தெரியுன்ற நினைப்பு இருக்கிறேன். அதனால நான் பேச தான் தெரியும். செருப்பாலாச்சு மாதிரி வச்சு அப்படின்னு நீங்க சொல்லிப்பீங்க. நடா நம்ம என்னென்ன தப்பு தப்பா செஞ்சுட்டேங்க இது வரைக்கும். ஏன் செருப்பாலாச்சு மாதிரி சொல்றேன்? அவ்வளோ சொரணையா இருக்கு நான் பேசினேன். நான் கேட்டீங்கன்னா வெறுப்பாயிடும் ஒரு சமயத்துல. நீங்க ஒரு பக்திமானா இருந்து யாரோ ஒருத்தருக்கு சீடனா இருந்தீங்கன்னா நான் பேசினா என்ன பண்ண முடியாது? உங்களால சகிச்சுக்க முடியாது. நீங்க பயங்கரமான பக்திமான், விநாயகரை கூப்பிட்டு நான் பேசினா உங்களால் சகிச்சிக்க முடியும்? சண்டைக்கு வந்துருக்கு. அதுதான் கதவெல்லாம் மூடி வச்சுக்கிறோம் சார். பாக்ஸிங்லாம் அவர் கற்றுன்னு பண்ணுங்க. சும்மா இல்லை, என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்? பாக்ஸிங்லாம் கற்று வச்சுக்கிறேன். அடியாளம் கூட ஏற்பாடு பண்ணி நான் பின்னாடி நம்புவோம். ஏன்னா வரணும், நாளைக்கு எப்படி வருவான்னு தெரியாது இல்லை. அதுதான் சொல்லி நான் வெளியே தம்பி இந்த இடத்துக்கு வரணும்னா என்ன இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இருக்கக்கூடாது. ஏன்னா வச்சுட்டேன்னா நான் ஒரு இந்துனா நீ ஒரு முட்டாள்னு அர்த்தம், நான் ஒரு கிறிஸ்தவனா நீ ஒரு பைத்தியம்னு அர்த்தம், நீ ஒரு முகமதியன்னா நீ ஒரு சரியான கஞ்சத்தை கேவலமான ஒரு ஜந்துன்னு அர்த்தம். நான் ஒரு மனுஷனா தான் நீ ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கிறேன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாமல் நான் ஒரு லதா தான் நீனா ரொம்ப சூப்பர். ஏன் பேர் அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு அடையாளம் மட்டும்தான். பேர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம், ஊரை மாற்றிக்கலாம், படிப்பை மாற்றிக்கலாம், மாற்றக்கூடியதுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ உன் மதம் சொல்கிறேன் மாற்றிப்பியா? மாற்றி வெறி ஆகிட்டுக்கிறது மேலே. அதெல்லாம் சரின்ற மாதிரி உனக்கு தோணுது. அதுக்குள்ளே ஏதோ தத்துவம் இருக்குது என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கா. ஏங்க 4 கை வச்சுக்கிறான் விநாயகருக்கு, ஏங்க தும்பி கை வச்சுக்கிறான்னு கேட்டேன்னா குரு சொல்லி கொடுப்பாரு. தும்பி ஏன் வச்சுக்கிறாங்க? அது இந்த மாதிரி இழுக்கிறதுக்காக, காற்று நீண்ட காற்று இழுக்கிறதுக்காக தான் தும்பி. அப்படி சிம்பாலிக்கா கார்ட்டூன் படம் வாங்கி கொடுத்து மேப்பை கொடுத்தா அது ஊராகும். நான் பாம்பே போகிறதுக்கு மேப் கொடுத்தேன் உங்களுக்கு, அது ஊராங்க. அதை பார்த்து நான் ஊருக்கு போய் வந்து சொல்லியிருந்தேன், நியாயமா இது? அது மேப். அதெல்லாம் நீங்க சாமியை வச்சு கும்பிட்டுக்கிறீங்க, அதெல்லாம் என்ன இது? வரைபடம். வரைபடத்தையே கும்பிட்டு நான் எல்லாம் ஆயிட்டேன்னாக்கா உண்மை சந்திச்சவனுக்கு வெறுப்பா இருக்காது. ஏன்னா பாம்பே போய் வந்த நானு என்கிட்ட வந்து மேப்பை காமிச்சு தான் என் பாம்பேன்றி, நியாயமா? நான் எங்க போய் வந்துக்கிறேன்? பாம்பே போய் பார்த்துட்டு வந்துக்கிறேன். எல்லாரையும் பல தெருவெல்லாம் போயிட்டு இங்க எங்க இந்த மாதிரி பொறிக்கிறவங்களாம் நடக்குதுன்ட்டு மேப்பை காமிச்சிட்டு நான் இதான் பாம்பே, நான் நியாயமாங்க? ஏன் மேப்ல இல்லாத விஷயம் நிஜத்துல பண்ணா என்ன இருக்கும்? கொஞ்சம் மாறி இருக்கும். நீங்க பார்க்கும்போது ரோட்ல பிரிட்ஜ் இல்லாம இருக்கலாம். நான் இப்போ கூட என்ன ஆகும்? நித்த ரோடு நான் என்னக்குது
மாறி இருக்குது. வீடுகள்லாம் மாறினு இருக்குது. அப்போ போனால் நிஜமாக போனால் என்ன இருக்காங்க மாறி இருக்கும். ஆனால் மேப் உதவும். ஆனால் அது எவ்வளோ தான் உதவும்? சும்மா குறியீடு மட்டும்தான். நீ அதையே சரின்னு பிடிச்சி அங்கேயே நீ தாண்டி வர முடியாது. அப்போ நீ யாரும் இல்லை, மாணவன் இல்லை. ஏன்னா உனக்கு தெரியுன்ற நினப்பு வந்துச்சே, தெரியுன்ற நினப்பு உனக்கு வந்துச்சுன்னா நீ யாரும் இல்லை, மாணவன் இல்லை. எப்போ உனக்கு தெரியும் நான் ஐடியா பண்ணி எனக்கு மாணவனாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓடி போயிடுறாங்க. கொஞ்சம் தெரிஞ்ச உடனே தெரியுன்ற நினைப்பு வந்துது அவங்களுக்கு. என்கிட்ட வராங்க, கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்ச உடனே அதுவே அவங்களுக்கு வின்னுனா இது. அப்போ என்ன இல்லை, அவங்க அந்த என்லைட்டனுக்காக அவங்க பிறக்கல, பிறவி மூப்புக்காக அவங்க பிறக்கல, சும்மா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ கூட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கடவுள் கொடுத்துறாரு. நீ கடவுளை அடிக்கடி கேட்டதில்லை எப்படிங்கிறாருன்ட்டு இதோ ஒருத்தன் பார் அப்படின்னு உங்களை அனுப்பிச்சு விட்டுக்கிறாரு. இங்கேருந்து தப்பிச்சிட்டாருன்னா கடவுள்கிட்ட போய் நீங்கள் தப்பிக்க முடியாது. நாளைக்கு போய் அங்கே போய் நின்று டேய் நான் உன்னை எத்தனை வாட்டி தேர்ந்த கண்டுபிடினேன், ஒரு பையனை அனுப்பிச்சு விட்டேனே, அந்த பையன் என்ன அழகாக சொன்னான் எனக்கு தெரியும்னு. அவனை கேட்டே நீ எப்படி தெரியும், எப்படி கற்றுக்கினியா, கேட்பாரே கேட்க மாட்டாரா? அது உங்கள் பக்கம். அது யாருது? உங்கள் சைடு. சீடனுக்கு கட்டாயமா அல்லது மாணவனுக்கு கட்டாயமா இயற்கை என்ன பண்ணும், வழிவகுக்கும். கேள்வி உள்ள ஒரு மனிதனுக்கு பதில் உள்ள ஒரு ஆள் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கடவுள் தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு வெறி தாகம். மாஸ்டர் தேர்றாரு, யாருக்கு கடவுள் தெரியும், யாருக்கு கடவுள் தெரியும்ட்டு. ஒரு என்ன பண்ணாரு, ஒரு சாமியார் கிட்ட போனாரு. சாமியார் நல்ல நேர்மையான ஒரு மனிதன். எனக்கு கடவுள் தெரியாது, ஆனால் கடவுள் தெரிஞ்சவங்க கட்டாயமாக இந்த பூமியில் இருப்பாங்க, நானும் தேடுறாரு தான், எனக்கும் தெரியாது, ஆனால் உன்ன மாதிரி நான் தீவிரமாக முயற்சி செய்யலை, ஆனால் நான் பக்தி பண்ணிட்டுக்கிறேன். கடவுள் இருப்பாருன்றதுல நான் என்ன பண்ணுகிறேன், பக்தி பண்ணிக்கிறேன். ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அதான் நேர்மையான பதில். ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பக்தி பண்ணிட்டுக்கிறேன், கும்பிட்டு இருக்கிறேன், பூ பறிச்சு போடுறேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறேன். அது அவருக்கு போய் சேர்ந்தாலும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவர் நினைப்பில் தான் வாழ்ந்துக்கிறேன். யார் நினைப்பில் தான் வாழ்ந்துக்கிறேன், கடவுள் நினைப்பில் தான் நான் வாழ்ந்துக்கிறேன். உனக்கு எப்படி கிடைப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு தந்திரம் சொல்கிறேன், நீ போ, ஃபஸ்ட்டு மனுஷன் உன்னை போய் ஒருத்தனை நீ முதல்ல சந்திக்கிற மனுஷன் உனக்கு கடவுள் சொல்லி தருவான். நீ என்ன பண்ணு, சும்மா போ. முதல்ல யாராவது சந்திப்பை பற்றியா அவன் என்ன பண்ணுவான், நான் வேணா வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட, கடவுளே நான் தான் உன்னை தேடி அடைய முடியல, இவனுக்கு நான் நல்ல குருவை காட்டுன்னு நான் வேண்டிக்கிறேன். என் பக்தியால் உனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த சாமியார் என்ன பண்ணாரு, அந்த பையன்கிட்ட சொன்னார். இவன் ஒன்று திருநா ஒருத்தனை தேடணும், திருநா ஓடியாடுறான். பின்னாடி 4 பேர் போலீஸ்காரங்க, அப்போல்லாம் வந்து காவலாளிங்க தேர்ந்து போகிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற மனுஷன் தானே குரு, கட்டி பிடிச்சி நான் காலை திருடனை கட்டி பிடிச்ச பெஜராயிட மாட்டேன். பின்னாடி போலீஸ் வர முடியாது. விட்றா என்ன சொன்ன, விட்றா என்னை விடு, என்னை விட்டேனா கடவுள் இருக்கிற சொல்ல அப்பதான் நான் விடுவேன். கடவுள் நீ விட்டா இருப்பாருல, என்ன விட்டா இருப்பாரு, நீ என்ன விட்டுரு, கடவுள் இருக்கிறாரு. என்ன விட்டேன என்ன இருக்கிறாரு, என்ன விட்டா கடவுள் இருக்கிறாரா, ஆமாண்டா என்ன விடு. அப்பதான் உனக்கு புரியலையா நான் என்ன சொல்றேன்ட்டு, என்ன விட்டானா என்ன இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு. 2-3 வாட்டி சொல்றான், புரியவே இல்லை. ஐயோ நல்லா சொல்றவங்க அறிவில்லை, என்ன விட்றா கடவுள் இருக்கிறாரு விட்டான். அப்பதான் என்னத்தை விட்டான் அவன், நானும் பிராணத்தையும் சேர்த்து விட்டேன். உள்ள என்ன இருக்குதப்பா கடவுள், அவர்தான் குரு. ஆனா குருக்கு என்ன இல்லை, கடவுள் தெரியாது. ஆனா சூழ்நிலைனால உங்களுக்கு நீங்க கேள்வி சரியா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு என்ன ஆயிடுவாங்க, ஒரு மரம் கூட கடவுள் ஆயிடும், ஒரு கல்லு கூட உங்களுக்கு கடவுள் ஆயிடும், ஏதோ ஒரு அல்பமான ஒரு ஜீவிதம் கூட என்ன ஆயிடும் உங்களுக்கு கடவுளை காட்டி கொடுக்குற குருவா ஆயிடும். ஆனா மாணவன் எப்படி இருக்கணும், தன் கேள்வியில ஆழமா இருக்கணும், ரொம்ப சரியா இருக்கணும். சும்மா தெரிஞ்ச மாதிரி பாவல் பண்ணியிருந்தா, அப்பா சொன்னாருங்க, எங்க அப்பா சொன்னாரு அதனால அதான் கடவுள் நியாயமா, அப்பாக்கே தெரியாது, அப்பாவே தாத்தா சொன்னாரு நம்பினுக்கிறாரு. சரி தாத்தாவுக்கு தான் தெரியுமா, தாத்தா சொன்னாரு நம்பினுக்கிறாரு. இப்படி ஒருத்தர நம்பினே இருக்கிறாங்களே காலம் ஃபுல்லா. உண்மையிலே கடவுள் தான் இல்லைன்னு முன்னத்தவாள் வந்து கேட்டுக்கிறானே. இப்போ அப்ப என்ன பண்ணணும், தெரியாததை தெரியாது. மாணவ மனநிலை என்பது என்ன, கேள்வியும் கேள்வியில் ஆழமாக இருத்தலும், 2 மட்டும்தான் அடிப்படை. கேள்வி எழுப்பணும், அந்த கேள்வியை அடையணுன்ற வேட்கை எப்போதும் இருக்கணும். இருந்தால் நல்ல ஒரு கட்டாயம் கிடைப்பார்.